ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சளி இருமலுக்கான கஷாயம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இந்த கஷாயத்தை நீங்கள் வந்து ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா உங்களுடைய நெஞ்சில் உள்ள சளியை வந்து பேர்த்துக்கிட்டு கொத்து கொத்தாக வந்து வெளியே வரும். நெஞ்சு சளியவே அடித்து விரட்டுற இந்த கஷாயத்துக்கு தொண்டையில் இருக்க இருமலை மட்டும் இருக்க விடுமா, அதையும் ஓடுறா அப்படின்னு அடித்து விரட்டி விட்டுரும். இந்த கஷாயம் பார்த்திங்கன்னா வந்து சளி இருமலை மட்டும்தான் அடித்து வரட்டுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து கைகால் வலி, முட்டு வலி எல்லாமே இருக்கும், அதையும் அடித்து விரட்டி விட்டுரும். ஸோ இந்த கஷாயம் செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் செய்முறை விளக்கத்துடன் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பனங்கற்கண்டு சேர்த்துக்கங்க, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க, அதுக்கப்புறம் வந்து சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கங்க, 3 ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மருத்துவ கஷாயம் செய்வதற்கான பொருட்கள். ஓகேங்களா? முதல்ல அடுப்பில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஏலக்காய் வந்து நல்லா வந்து பொடி மாதிரி தட்டிக்கங்க. தட்டி பொடி பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து சுக்கு. ஸோ இந்த சுக்கை வந்து நல்லா மாவு மாதிரி நீங்கள் வந்து தட்டிக்கணும். சுக்கை தட்டி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மிளகை போட்டு மிளகாயை வந்து பொடி மாதிரி மாவு மாதிரி நல்லா தட்டிக்கங்க. இதை தட்டி முடிச்சோன்னே ஏற்கனவே நம்ம தட்டி வச்ச ஏலக்காயோட இதையும் சேர்த்து கலந்து அந்த ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. பொடி மாதிரி தட்டி வச்ச எல்லாத்தையும் இப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் போடணும். இது போட்டதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பனங்கற்கண்டு வந்து அதில் போட்டுக்கோங்க. இதையெல்லாம் போட்ட பிறகு 10 நிமிடம் வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைத்த பிறகு இந்த கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கஷாயத்தை வடிகட்டி மெதுவான சூடில் வந்து இந்த கஷாயத்தை நம்ம பருகலாம். ஸோ இந்த ரெமடியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.